அரசன் மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இருந்தும் அவனது வாழ்வில் ஏதோ குறை உள்ளதை உணர்ந்தான். ஒரு நாள் அரசன் சாமானியனைப் போல் வேடமணிந்து தனது ராஜ்யத்தில் உள்ள தெருக்களில் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஏழ்மையான மனிதரின் திருப்திகரமான முகத்தை கண்ட அரசன் அந்த மனிதரை அணுகி, உங்களிடம் செல்வம் இல்லாத போதிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் என்ன என்று கேட்டான். அந்த மனிதர், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் அவன் எனக்கு கொடுத்தவற்றிற்காக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் சரியே. மகிழ்ச்சி என்பது செல்வத்தினாலோ அதிகாரத்தினாலோ கிடைப்பதல்ல, மாறாக அல்லாஹ்வின் திட்டத்தில் திருப்தி அடையும் உள்ளத்தில் கிடைக்கிறது என்று கூறினார். அந்த அரசன் தான் தன் ஆன்மீக நல்வாழ்க்கையை புறக்கணித்து அதிகம் உடைமைகள் மற்றும் செல்வத்தின் மீது கவனம் செலுத்தியதை உணர்ந்தான். அன்றிலிருந்து அரசன் அல்லாஹ்வின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறி நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற்றான். நன்றியுணர்வு நமது வாழ்க்கையை முழுமையடைய செய்கிறது. அது நம்மிடம் இருப்பதை போதுமானதாக மாற்றுகிறது. அது உணவை விருந்தாகவும் அந்நியனை நண்பனாகவும் மாற்றக்கூடியது.